இப்போ சில பேருக்கு உடம்புல நீர் கோத்துக்கும், அதாவது எடிமான்னு சொல்லுவோம். இவங்களுக்கும் டயூரிட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அடிக்கடி யூரின் போகும். பட் இந்த மருந்து எடுத்துக்கிறதுனால போகும். இது பயப்பட வேண்டாம். இது லைஃப் லாங் கிடையாது. அது எதுக்கு ஆரம்பிச்சாங்களோ அதை எப்போ நிறுத்தணுமோ உடனே நிறுத்திடணும். சில பேர் நினச்சிக்கிறாங்க ஏதாவது ஒரு மருந்து எடுத்து பெட்டர் ஆகிடுது, அதனால கண்டினியூஸ் லைஃப் லாங் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் நிறுத்திடணும். இப்போ சில பேருக்கு யூரினை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது இன்கான்டினன்ஸ்னு சொல்லுவோம். இது யூஸ்வலாக வயசானால் தான் வரும். அண்ட் அவங்களுக்கு டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இது 40-45 வயசுலேயே சில பேருக்கு வருது. அப்போ அவங்க அகெயின் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து அதுக்கு மெடிசன் இருக்குது, அதை வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.